students, welcome to online class with Hema. இன்னைக்கு exercise 1.3 first chapter set language la using the given first sum. Using the given Venn diagram, write the elements of A, B, A union B, A intersection B, A minus B, B minus A, A dash, B dash and U. ஓகே, இப்போ வந்து ஃபிகர் கொடுத்துட்டாங்க, வென் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இஸ் வாட். இந்த ஏ சர்க்கிளில் என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுதிக்கோங்க, பட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. 2, 4, 2, 10, 8, 4, 7 எழுதுறதுக்கு பதில் அசெண்டிங்கில் எழுதுனா அது பார்க்க அழகாக இருக்கும்ல. ஸோ 2, 4, 7, 8, 10. ஓகே, 2, 4, 7, 8, 10. ஓகே, அசெண்டிங்கில் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பி என்ன, பி என்ன, இது ஃபுல்லாக வரும். 4, 7, 9, 6, 3, 11. அது அப்படியே அசெண்டிங்கில் எழுதுங்க. 3, 4, 6, 7, 9, 11. ஓகே, அசெண்டிங்கில் எழுதுனா அது பார்க்கவும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் வாட், ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க. ஏ யூனியன் பின்னா இது ஃபுல்லாக எடுத்து எழுதிருங்க. 2, 3, 4 2 தடவை இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். 6, 7, 8, 9, 10 and 11. இது 2 times இருக்குது. 7 இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். 8, 9. அண்ட் வாட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, காமன். யூனியனை ஃபுல்லாக எழுதணும், காமன் என்னவோ எழுதணும். இதில் பாருங்கள், இது ரெண்டுத்துலையுமே காமன் என்ன, இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 7 இருக்குது, இதுலேயும் 7 இருக்குது. ஸோ காமன் இஸ் 2, 4 and 7. ஓகே, 4 and 7. இந்த ஃப்ரம் த டயக்ராம்லேயும் தெரிஞ்சிச்சு 4ம் 7ம் வந்து இன்டர்செக்ஷன். ஓகே, 4, 7 டயக்ராமில் இருந்தும் தெரிஞ்சிருச்சு, இப்படியே போட்டுரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபிஃப்த்து ஒன் ஏ மைனஸ் பி. நான் எப்போவுமே சொன்னால் மைனஸ்க்கு அப்புறம் இருக்க ஆப்ஜெக்ட் என்ன இது இருக்கோ, லெட்டர் இருக்கோ, அதை அப்படியே டெலீட் பண்ணிடணும். அப்போ பியில் இருக்கிறது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு ஏல இருக்கிறத எழுதணும். பியில் இருக்கிறது டெலீட் பண்ணோன்னா இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு கூட வந்துடும், ஃபுல்லாகவே எடுத்துடணும். மைனஸ்க்கு அப்புறம் என்ன லெட்டர் இருக்கோ அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிவிட்டு மீதி எழுதணும். அப்போ என்ன, 2, 8, 10 அசெண்டிங்கில் எழுதிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி 6th ஒன் என்ன கேட்டிருக்காங்க, பி மைனஸ் ஏ. மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது ஏ போர்ஷனை ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிவிட்டு பியில் இருக்கிறது எழுதணும். மைனஸ்க்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்கோ, என்ன லெட்டர் இருக்கோ, மைனஸ்க்கு அப்புறம் என்ன லெட்டர் இருக்கோ அந்த போர்ஷனை ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிடணும். மைனஸ்க்கு அப்புறம் ஏ இருக்குது, இது ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிட்டா இது என்ன, 3, 6, 9, 11. ஓகே, 3, 6, 9, 6, 9, 11. ஓகே, மைனஸ்க்கு அப்புறம் ஏ டிஜிட் இருக்குது, இது ஐ மீன் ஏ ஆல்ஃபபெட் இருக்குது. என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ, என்ன லெட்டர் இருக்கோ அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸே எழுதணும். ஓகே, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ டேஷ் கேட்டிருக்காங்க. ஓகே, யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட்னால் இது ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாகவே. இப்போ ஏ டேஷ்னால் என்னென்னா யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது அண்ட் தென் வந்து ஏல இல்லாதது. ஏல இல்லாதது என்ன, 2, 4, 7, 8, 10. மீதெல்லாம் என்னென்ன எழுதுங்க எடுத்து. ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் எழுதிக்கலாம். யூனிவர்சல் செட் தான் லாஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா 9th ஒன் கேட்டிருக்காங்க, யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் எழுதிட்டோன்னா நம்மளுக்கு இதெல்லாம் போடுறது ஈஸியாக இருக்கும். யூனிவர்சல் செட் என்ன, ஃபுல்லாகவே எழுதிருங்க. 1, 2, 3, 4, 5 இல்லை எங்கேயுமே. ஸோ 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஓகே, இப்போ 9th ஒன்று போட்டாச்சு. இது யூனிவர்சல் செட். இப்போது ஏ வந்து 2, 4, 7, 8, 10 யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது ஏல இல்லாதது. அப்போ 2, 4, 7, 8, 10 தவிர மீதி எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும்னா ஈக்குவல் டு 1, 3, 6, 9, 11, 12. ஓகேவா, ஏல இருக்கிறது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது, ஏல இல்லாதது தான் ஏ டேஷ். யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது ஏல இல்லாதது. ஏல இல்லாதது என்னென்னா 1, 3, 6, 9, 11, 12 மீதி ஏல இருக்குது. ஸோ அதான் ஏ டேஷ். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா 8th ஒன். 8th ஒன் என்னென்னா பி டேஷ். பி டேஷ்னால் என்னென்னா
பியில் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது பியில் இல்லாதது. பி என்ன 3 4 6 பியில் இல்லாதது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது. அப்போ என்னென்ன வரும்னா 1 2 8 10 12 இதெல்லாம் வந்து பியில் இல்லை. பியில் வந்து என்ன இருக்குது 3 4 6 7 9 11 தான் இருக்குது. பியில் என்னென்ன இல்லைன்னா 1 2 8 10 12 ஆனால் யூனிவர்சல் செட்டில் இருக்குது. யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது பியில் இல்லாதது தான் பி டேஷ். யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது பியில் இல்லாதது தான் பி டேஷ். அப்போது யூனிவர்சல் செட்டில் இருக்குது பியில் இல்லாதது என்ன 3 4 6 7 9 11 தவிர 1 2 8 10 12. ஓகே, and then 8th one முடியும். 9th one ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் யூனிவர்சல் செட். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். Thank you. For more videos, please subscribe our channel.